சார் திட்டத்தை எதிர்த்து விஜய் கட்சி போராட்டம். இந்த பிரச்சனையில் விஜயை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்கள் தப்பான ட்ராக்கில் போகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுங்கிறது உங்களுக்கு இந்த விஷயத்தில் புரியலை. இந்த ஆயுதத்தை வச்சு தான் கள்ள ஓட்டு போட்டு திமுக இவ்வளவு நாளாக ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க அந்த கள்ள ஓட்டை திருப்பி போட முடியாத, செத்தவன் ஓட்டை போட முடியாதுங்கிற கவலையில் தான், பயத்தில் தான் எதுக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள இந்த சார் திட்டத்தை நிறைவேற்றாமல் விட்டிங்கன்னா திமுக திருட்டு ஓட்டு போட்டே ஜெயிச்சிருவாங்க. இதை விஜயோ அவங்க தலைவர்களோ புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் சொல்கிறோம் விஜய்க்கு, தயவு செய்து நல்லா யோசித்து நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. சார் திட்டம் நாட்டின் அவசியம். டெய்லி நான் பேசுகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ எதுக்காக இன்றைக்கி இதை பேசுகிறோம் அப்படின்னா, விஜய் கட்சி 16ஆம் தேதி சார் திட்டத்தை எதிர்த்து சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன், சாரை நீங்கள் எதிர்க்கிறது தவறான முடிவு. அது டிஎம்கேயை மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறத விஜய்க்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் என்னார் கொளத்தூர், அதில் இவங்க கண்டுபிடிச்சதே 4500 கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. செத்தவன் ஓட்டு, இடம் மாறின ஓட்டு மொத்தம் 4500 டபுள் என்ட்ரி. ஒரே ஆள் 2-3 ஓட்டு வச்சுருக்கிறதெல்லாம் குளத்தூரில் மட்டும் அவங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சது 4379 to 4500ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சேப்பாக்கில் பார்த்திங்கன்னா 19,000 to 20,000 செத்தவங்க ஓட்டு, ஆள் மாறாட்டம், வெளியூர் போனவங்க, இடம் மாறினவங்க ஓட்டு 19,000 ஓட்டு. அதே மாதிரி 1000 விளக்கு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான ஓட்டு செத்தவங்க ஓட்டு, இடமாறின ஓட்டு. இதுதான். நீங்கள் நல்லா யோசிங்க. விஜய்க்கே இதை நான் ஒரு இதாக கொடுக்க விரும்புகிறேன். இந்த கள்ள ஓட்டு, செத்தவங்க ஓட்டு, இடம் மாறினவங்க ஓட்டு எங்கெங்கே அதிகம் இருக்கோ அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் திமுக தலைவர்கள் அந்தந்த தொகுதியில் நின்னாங்க. எதுக்கு சேப்பாக்கில் போய் கருணாநிதி ஆரம்பத்திலேருந்து நின்றுக்கிட்டு இருந்தார்? அவர், அன்பழகன் மாறி மாறி சேப்பாக்கில் ஏன் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ இருந்தே கள்ள ஓட்டு அங்கே தான் அதிகம். அந்த தொகுதி மிக சிறிய தொகுதி. அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட கள்ள ஓட்டு அவ்வளோ அதிகம். அதனால தான் அந்த கள்ள ஓட்டு இதை போடலாம், செத்தவன் ஓட்டை போடலாம், இடம் மாறினவனை போடலாங்கிறதுக்காகத்தான் முக்கியமான இந்த திமுக தலைவர்களான கருணாநிதி அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் அந்த தொகுதியில் நின்றதுக்கு காரணமே இந்த திருட்டு ஓட்டு போடலான்னு தான். அதே மாதிரி 1000 லைட்டுன்னு சொல்லக்கூடிய 1000 விளக்கு தொகுதியிலேயே நிறைய செத்தவங்க ஓட்டு, இடமாறினவங்க ஓட்டு ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதனால தான் ஸ்டாலின் ஆரம்ப கட்டத்தில் 1000 விளக்கு தொகுதியிலேயே நின்றதுக்கு காரணமே இந்த கணக்கு தான். தேர்தல் கணக்கு, கள்ள ஓட்டு கணக்கு. இதை உங்களுக்கு விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம், எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாரை எதிர்க்கிறாங்களே, இவர் இன்றைக்கி சாரை எதிர்க்கிறாங்க திமுக. ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 2016 இதே திமுக 2016 கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் ஓட்டு, இடம் மாறினவங்க ஓட்டு மொத்தம் 85 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த 85 லட்சத்தையும் ஓட்டையும் நீக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு திமுக சார்பிலே மனு கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 2016 ஏன் 85 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக ஏன் மனு கொடுத்ததுன்னா, அன்றைய காலகட்டத்தில் 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தார். இந்த கள்ள ஓட்டுக்கள் எல்லாம் அவர் போட்டுருவாரோ? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் திமுகவுக்கு பதிலடி கொடுத்தது கத்திக்கு கத்தி, இரத்தத்துக்கு இரத்தம், முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இதுதான் அவங்க கொடுத்தது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த 85 லட்சம் ஓட்டையும் போட்டுருவாங்க, இவங்க நமக்கு கில்லாடிக்கு கில்லாடி அப்படின்னு சொல்லி தான் 2016 திமுக 85 லட்சம் ஓட்டு 2016 கணக்கு காமிச்சிருக்காங்கன்னா, இப்போ இன்னும் 9 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 85 லட்சம் போலி வாக்காளர்களை வச்சு தான் 2017 ஜெயலலிதா ஜெயித்த உடனே 2021 சட்டசபை தேர்தலில் இவங்க ஜெயித்தது அதை வச்சு தான். 2019 பார்லிமெண்ட் தொகுதியில் திமுக இங்கே 40க்கு 40 ஜெயித்ததும் இந்த 85 லட்சம் கள்ள ஓட்டை வச்சு தான்.
2024 பாராளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 ஜெயிச்சதும் அந்த 85 லட்சம் டு 1 கோடி கள்ள ஓட்டை வச்சு தான். அன்று ஜெயலலிதா அவர்கள் 2016 உயிரோடு இருக்கும்போது இவர்கள் கில்லாடிக்கு கில்லாடியாச்ச இந்த கள்ள ஓட்டை பூரா அவங்க போட்டுருவாங்கன்னு சொல்லி அன்று தேர்தல் கமிஷனுக்கு வந்து இவங்க வந்து திமுக மனு போட்டு எதிர்ப்பு தெரிவித்து இதையெல்லாம் நீக்குங்கள்னு கொடுத்தாங்களே. அப்போ அதை நீக்கும்படி தானே இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சார் இப்போ மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க? சீமான் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில், திமுக ரெட்டை வேடம் போடுறாங்க. ஒரு பக்கம் சாரை எதிர்த்து கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இன்னொரு பக்கம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ எல்லாம் இவங்களே அரசாங்கத்திலிருந்து தேர்தல் கமிஷன் சார்பாக இவங்களே நியமித்து கணக்கெடுக்க வைக்கிறாங்க. இவங்களை நம்ப முடியலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பக்கம் பிஎல்ஓவை அனுப்பி கட்சிக்காரங்களெல்லாம் போய் அனுப்பி அவர்கள் மிரட்டுவதாக எல்லாம் செய்தி வந்திருக்கு. பிஎல்ஓவாக வர்றவங்களை இவங்களை நீக்காத, இவங்களை இது பண்ணுன்னெல்லாம் சொல்லுவதாக அங்கிருந்தும் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஆக இவர்களுக்கு ஆபத்து வரும்போது பூரா அந்த சாரை வந்து ஆதரிப்பது, இவர்களுக்கு பெரிய தலைவர்கள் இல்லை, கள்ள ஓட்டு போடும் தலைவர்கள் இல்லைன்னா அமைதியாக இருந்து சாரை எதிர்ப்பது. இப்போது பெரிய தலைவர்கள் இல்லை, இவர்கள் கள்ள ஓட்டை போட்டால் அதை தடுக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இல்லை. அதனால தான் இவர்கள் இப்போ எதிர்க்கிறாங்க சாரை. அதற்கு முன்னால் அதை ஆதரித்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. 2000 ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். டிடிவி தினகரன்லாம் நின்னார். அப்போ ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்காங்க. இதில் நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க ஆர்கே நகரில், அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் தேர்தல் நடத்தணும்னு போய் வழக்கு போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. அப்போது மட்டும் சார் இனித்தது. காரணம், எதிர்க்கட்சியில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். நம்மளால் கள்ள ஓட்டு போட முடியாது, திருட்டு ஓட்டு போட முடியாது. ஆனால் இன்று எதிர்க்கட்சிகளில் மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை, அவர்களால் நாம் கள்ள ஓட்டை போடுவதை தடுக்க முடியாது. அதனால் சார் என்று கசக்கிறது அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக விஜய் வந்து இதை புரிஞ்சுக்கங்க. சாரை எதிர்ப்பது நாட்டு நலனுக்கு நல்லதல்ல. ஸோ விஜய்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, செத்தவங்க ஓட்டெல்லாம் எடுக்கவே கூடாதுங்கிறீங்களா? நீக்கவே கூடாதா? அப்படியே தான் வச்சுருக்கணுமா? இடம் மாதிரி போனவனெல்லாம் நீக்கக்கூடாதா? புதிய திட்டத்தில் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அதில் சில இதுங்க இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஃபில்லப் பண்ண ரொம்ப பேருக்கு தெரியலை. நிறைய விஷயம் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, நிறைய ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா கேட்கத்தான் செய்வாங்க. உங்களுடைய அடையாளம் சரியாக இருக்காங்கிறத பார்க்கத்தானே கேட்பாங்க. பேங்க்குக்கு போகிறீங்கல்ல, ஒரு சின்ன அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் கேட்குறான், அது கொடுக்குறீங்கல்ல, ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? உங்களுக்கு வந்து அதில் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு தானே. அதே மாதிரி தான் ஓட்டர் ஐடி கேட்குறதெல்லாம் கொடுங்க, உங்களுடைய அடையாளத்தை நிரூபிங்க. நேர்மையான கார்டை வாங்கி வச்சுக்கோங்க ஆதார் மாதிரி. அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். விஜய் போன்ற அரசியல்வாதிகள் இதை எதிர்ப்பது மிகப்பெரிய சரியான முடிவு அல்ல அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்து. அந்த போராட்டம் தேவையற்ற போராட்டம்.